இது ஒரு தெனாலிராமன் கதை. அந்த ஊர்ல வந்து ஒரு மந்திரவாதி இருந்தாராம். அவரு வந்து ரொம்ப நல்லவரா, நாட்டு மக்களுக்கா நல்ல விஷயம்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தாராம். நெறைய மந்திரங்கள் உபயோகப்படுத்தி நல்ல விஷயம்லாம் செய்வாராம். அப்ப அந்த ஊர்ல இருந்த விவசாயி என்ன பண்ணுவாராம், அவருக்கு வந்து மகன் இல்லையாம். அதனால ஒரு காளை மாடு வச்சிருந்தாராம். அத எடுத்துட்டு போய் அந்த மந்திரவாதி கிட்ட, "எப்படியாவது இந்த காளை மாட்ட எனக்கு மகனா மாத்தி குடுத்துருங்க. நான் வந்து என் வாழ்க்கைய நிம்மதியா அமைச்சுப்பேன். நிம்மதியா இருந்துப்பேன் வாழ்க்கை ஃபுல்லா" அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சினானாம். மந்திரவாதி எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கலையாம். சரி சொல்லி அந்த மந்திரவாதி, "இந்த மாட்ட வந்து இங்க கட்டிட்டு நீங்க போங்க. 15 நாள் கழிச்சு வாங்க" சொல்லி சொன்னாராம். அந்த சைடா தெனாலிராமன் வந்தாராம். அப்போ வந்து இந்த மந்திரவாதி இந்த மாரி விஷயம் சொல்லி சொன்னாராம். அப்போ தெனாலிராமன் சொன்னாராம், "சரி, இதுக்கு நம்ம ஒரு தீர்வு பண்ணலாம்" சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை அனுப்புகிறேன். மாட்டுக்கு பதில் அவனை அமுச்சு விடு" அப்படின்ட்டு சொன்னாராம். சரின்னு அந்த விவசாயி வந்தாராம் 15 நாள் கழிச்சு. இந்த மந்திரவாதி, "அங்கே பாரு உன் பையனை கட்டி வச்சுருக்கேன். உன் பையன் மாட்டை வந்து பையனா மாற்றிட்டேன். கூட்டிகிட்டு போயிடு" அப்படி சொன்னாராம். சரின்னு இவரும் சந்தோஷமா அந்த மகனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். போனோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நேரம் தூங்குறானாம். எப்போ பாரு தூங்குறானாம். எது சமைச்சு வச்சாலும் சாப்பிட்டுறானா. இது சமைச்சு கொடு சொல்கிறானா, அது சமைச்சு கொடு சொல்கிறானா. இவர் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறானா. வீட்டையே கலைச்சி போட்டுடுறானா. இவர் பொறுத்து பொறுத்து பார்த்தாராம், தினமும் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன ரொம்ப தலைவேதனையாக போயிடுச்சு சொல்லிட்டு, ஒரு நாள் இதே மந்திரவாதிக்கிட்ட திருப்பி வந்துட்டு, "அந்த காளை மாட்டே மாற்றி கொடுத்துருங்க. காளை மாடை இந்த பையனை மாற்றி கொடுத்துருங்க. காளை மாடாக இருக்கும்போதே நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். அது என் சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருந்தது. இந்த பையன் வந்து என் சொன்ன பேச்சே கேட்க மாட்றான். எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்" அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படி சொல்லிட்டு, ஒரு 2 நாள் கழிச்சு வா சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம், அவர் மாட்டையே அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். அவரும் சந்தோஷமாக அந்த மாட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். இதோட இந்த கதை முடியுது. இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.